வணக்கம் நண்பர்களே. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஏவி கிளியரான்னு சொல்லுங்கப்பா. ரைட், ஏவி கிளியரா? தரணிஸ்ரீ குட் ஈவினிங். புகழ் குட் ஈவினிங். சார் உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க தரணிஸ்ரீ, நன்றி. சந்திரகுமார் குட் ஈவினிங். ரைட், ஏவி கிளியர். அனந்திகா குட் ஈவினிங்மா. சண்முக பிரியா வணக்கம். ரைட். ஸோ எல்லாருமே ப்ரிலிம்ஸ்க்காக படிச்சுட்டு இருப்பீங்க. சச்சின் வாங்க, குட் ஈவினிங். ப்ரிலிம்ஸ்க்காக படிச்சுட்டு இருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லியும் 2 லைவ் போவோம்ல, ப்ரிலிம்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு லைவ் மட்டும் வச்சுக்கலாம். ரைட். அர்ச்சனா கண்ணன் சார், ஆர்பிஐ கொண்டு வர மாட்டீங்களா சார்? இல்லைங்க அர்ச்சனா, நான் ஆர்பிஐ சர்க்குலர் கொண்டு வரேன். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆர்பிஐ சர்க்குலர். கனிஷ்கர் வணக்கம். விக்கி வணக்கம். ரைட். நான் இப்போ ஆர்பிஐ சர்க்குலரை கொண்டு வந்தேன் அப்படின்னா, லைக் ஒரே ஒரு கான்செப்ட், அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரைட். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு அப்புறம் நம்ம அதை ஆர்பிஐ சர்க்குலரை ரெண்டு வீடியோவாக கொண்டு போயிடலாம்ப்பா. ஸோ டோன்ட் வரி. சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். வெல்கம் டு வெராண்டா ரீஸ் யூடியூப் சேனல். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆகஸ்ட் 4 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலேருந்து எடுக்கப்பட்ட சோர்சஸ். நித்யா குட் ஈவினிங்மா. சரி, எஸ்பிஐ கிளர்க்குடைய வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெராண்டா ரேஸில் சேரணும் அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ அதற்கான கோர்சஸ் வெராண்டா ரேஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன், ஆஃப்லைன், அடுத்தது ரெசிடென்ஷியல் தங்கி படிச்சுக்கலாம்ப்பா. ஸோ இந்த 3 காண்டாக்ட் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேட்ச் உங்களுக்கு செட் ஆகுமோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்ப்பா. டோட்டலாக தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்குது. பிவி அருப்புக்கோட்டையில் ஒன்று இருக்குது, இன்னொன்று குன்றத்தூரில் ஒன்று இருக்குப்பா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஒரு நிமிஷம். சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி பாருங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டைசேஷன் ஆஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அண்டர் என்எம்எம். சரி, இது என்ன சார் மேனுஸ்கிரிப்ட்னா என்னதுப்பா? மானுஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். அப்போ தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாவண்யா குட் ஈவினிங்மா. வெரி குட். ஓலைச்சுவடிகள் இங்கே இருக்குது பாருங்கள். ரைட், இங்கே பாருங்கள். இங்கே ஓலைச்சுவடி வச்சுருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி இங்கே மானிட்டரில் தெரியுதா? அப்போ இதை மானிட்டர் பண்ணி இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்க கண்டென்ட், இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறாங்க. எதுக்காக மாற்றுவாங்க? என்ன பர்பஸ்ன்னு சொல்லுங்கள், என்ன காரணம், எதுக்காக மாற்றுறாங்க? காரணம் சொல்லுங்களேன். ரைட், என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, அந்த பாரம்பரியம்னு சொல்லுவாங்கல்ல, பாரம்பரியம், தமிழ் ஏதாவது எழுத்துப்பிழை வந்தால் மன்னிச்சுக்கோங்க, பாரம்பரியம் போயிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அடுத்தது, அதாவது முன்னோர்கள்கிட்ட இருந்த ரிசோர்ஸஸை, சரிங்களா, ரிசோர்ஸஸை நம்ம எந்த காலங்களில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணம் தான்.
டு ப்ரிவெண்ட் அவர் ட்ரெடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். கரெக்ட். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ரைட். அதற்காக தான் இதை கொண்டு வராங்க. இப்போ வரைக்கும் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா நாடுகளை காட்டிலும் நம்ம இந்தியா மெடிசனில் ஓரளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு லைக் நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம நம்பர் ஒன்னுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓலைச்சுவடியிலேருந்து அந்த காலகட்டங்களில் மருத்துவம் இருந்ததில்ல. ஸோ அதுலேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான். அதனால் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓலைச்சுவடிகள் இருக்கிற இன்ஃபர்மேஷனை டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகேவா? டேட்டா செக்யூராக இருக்கா? கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலாமா. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அது புரிகிற மாதிரி அதை மாற்றாங்க. இப்போ ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா வரலாற்று சம்மந்தப்பட்ட படித்தவங்க அந்த ஓலைச்சுவடியில் இருக்க இன்ஃபர்மேஷனை பற்றி படித்தவங்க இந்த மானுஸ்கிரிப்ட் ஒரு கோர்ஸாக எடுத்து படித்தவங்களால அது படித்து புரிஞ்சிக்க முடியும். ஈவன் தூய தமிழில் இருந்தால் கூட அது உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ இருக்கிற நடைமுறைக்கு தகுந்த மாதிரி லைக் டங்கிலீஷில் இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம், நார்மல் தமிழில் அதை மாற்றினாங்க அப்படின்னா அது இன்னமும் தெளிவாக புரியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. சி கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு, இதுக்காக பாருங்கள் ஒரு மிஷனே லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. கியான் பாரதம் மிஷன். சரிங்களா? ஜிபிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கியான் பாரதம் மிஷன் மறந்துடாதீங்க. இது ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ். யாருக்கு கீழே கொண்டு வராங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இது யாருக்கு கீழே வருதுப்பா? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே வருது. சரி சார், இதை இப்படி டிஜிட்டலுக்கு மாற்றுறாங்கல்ல, இந்த இனிஷியேட்டிவோடைய அப்ஜெக்டிவ் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இதோட எய்ம் என்னது சார்? டு சர்வே, டாக்குமெண்ட், கன்சர்வ், டிஜிட்டைஸ். ரைட். இதையெல்லாம் பண்ணிவிட்டு and make accessible more than 1 crore manuscripts located in academic institutions, museum, libraries and private collections across India. அப்போ அது சர்வே எடுத்து டாக்குமெண்ட்டாக மாற்றி டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட மானுஸ்கிரிப்ட் இந்தியாவில் இருக்க அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் மியூசியம்லேயும் லைப்ரரிலையும் இருக்குது. ப்ரைவேட் கலெக்ஷனாகவும் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. ரைட். The government intends to cover more than 1 crore manuscripts and to conduct the survey, documentation, conservation of India's manuscript heritage housed in academic institutions, museum, libraries and private collection. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய நோக்கமும் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேற்பட்ட மானுஸ்கிரிப்டை அவங்க என்ன பண்ண போகிறாங்கப்பா? டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அப்போ டிஜிட்டைசேஷன் பண்ணும் பொழுது இஸ் எ கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கியான் பாரதம் மிஷன். சரிங்களா? இதோடைய மிஷனே என்ன அப்படின்னா டிஜிட்டலாக மாற்றணும். த மிஷன் எக்ஸ்பிளிசிட்லி இன்க்ளூட் டிஜிட்டைசேஷன், லார்ஜ் ஸ்கேல் டிஜிட்டைசேஷன் ஆஃப் மானுஸ்கிரிப்ட் டு கிரியேட் ஏ நேஷ்னல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி ஃபார் வைடர் அக்சசபிலிட்டி. இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க இதோடைய கோல். இங்கே இருக்கு பாருங்க. டு கிரியேட், இதுக்காக தான் டிஜிட்டலாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி டேட்டா பேஸ். யாரோ போட்டிருந்தீங்களே டேட்டா பேஸ்னு, டேட்டா செக்யூர். டேட்டா பேஸ் ஃபார் ஏ வைடர் அக்சசபிலிட்டி. யார் வேணாலும் அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ குஜராத்தில் ஒரு அகவலர் ஆயிடுச்சு, ஒரு மானுஸ்கிரிப்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தமிழ்நாட்டில் இருக்க வரலாறு படிக்கும் மாணவர்களுக்கு டிஜிட்டலாக மாற்றும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணலாம். The mission has set a target to digitize 1 crore manuscript over the next 5 years. இப்போ 1 கோடி இந்த கியான் பாரதம் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலிமா அடுத்த 5 வருஷத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? 1 கோடி மானுஸ்கிரிப்டை டிஜிட்டலைசேஷன் ஆக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கிளியராப்பா? இதிலிருந்து நம்ம நிறையா நியூஸஸ் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன நியூஸஸ் தெரிஞ்சுக்கலாம்னா, மானுஸ்கிரிப்டை டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்காக என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? ஜிபிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜிபிஎம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வேறு? கல்ச்சருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே வருது. சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் இந்த மிஷன் மூலியமா 1 கோடி மானுஸ்கிரிப்டை ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதற்காக? டு கிரியேட் நேஷ்னல் ரெபாசிட்டரி ஃபார் வைடர் அக்சசபிலிட்டி. அதற்காக தான். கிளியராப்பா? இது புரிஞ்சதா? இந்த ஸ்லைடு புரிஞ்சதா? அவ்வளோதான் இந்த நியூஸ். இது கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா?
கிளியர், டன். சரிப்பா, இங்கே பாருங்க. இன்க்ளூஷன் அப்படின்னா இணைக்கிறது, சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆஃப் மாரத்தா ஃபோர்ட்ஸ் இன் யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடில் இந்த மாரத்தா ஃபோர்ட்டை சேர்க்குறாங்க. ஓகேங்களா? யுனெஸ்கோ ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்கூல் டேஸ்லேருந்து படிச்சிருப்போம்ல, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் வரும்ல, ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ஃபார்ம். சரி, கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் லைட்டாக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ் வரும்பொழுது லைட்டாக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோடைய வியூ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம் 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 சச்சின். வைஷு, நான் ஃபஸ்ட்டு டைம் கிளாஸுக்கு வரேன் சார், நீங்கள் எடுக்கிற மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்லைங்க டவுன்லோடட் கிடையாதுங்க, சிஏ குரூப்பில் இருக்கும், நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். வெரி குட் வெரி குட். சரிப்பா, சரி பார்ப்போம் பாருங்கள். த ப்ராப்பர்ட்டி டைட்டில்டு, சரிங்களா, இந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில் பாருங்கள், மாரத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா கம்ப்ரைசிங் 12 மாரத்தா ஃபுட்ஸ் வாஸ் இன்ஸ்கிரைப்டு ஆன் த யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது 47வது செஷனில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. எங்கே மீட்டிங் நடந்திருக்குன்னா, யுனெஸ்கோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்திருக்கு. எங்கே சார் இருக்குன்னா, பாரிஸில் இருக்குது. அங்கே தான் நடக்கும் பொழுது மாரத்தா போர்ட், சரிங்களா, மாரத்தா போர்ட் டோட்டலாக 12 இருக்குது. இதை யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் நாங்கள் ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனாவது ஈவெண்ட்டில், யுனெஸ்கோவுடைய 47வது ஹெரிட்டேஜ் ஈவெண்ட்டில் கமிட்டி மீட்டிங்கில் நடந்திருக்கு. எங்கே நடந்தது சார்? பாரிஸில் நடந்தது. ஸோ எந்த போர்ட்டு, மாரத்தா போர்ட்டு எத்தனை போர்ட்டு? 12 போர்ட்டு. எதன் மூலிமா யுனெஸ்கோ எத்தனாவது மீட்டிங்கில்? 47வது மீட்டிங்கில். எங்கே சார் நடந்தது இந்த மீட்டிங்கு? பாரிஸில் நடந்தது. கிளியராக எவ்வளோ நியூஸஸ் பாருங்கள். இந்த 3 லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த செஷன் இருக்குல்ல, எத்தனாவது செஷனு, எத்தனை ஃபோர்ட்டு, இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்பிள். த மாரத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் இன்ஸ்கிரைப்டு அண்டர் கிரைட்டீரியா 4, கிரைட்டீரியா 6 அஸ் பர் யுனெஸ்கோவுடைய ஆப்ரேஷனல் கைட்லைன். அதாவது அவங்க ஒரு கைட்லைன் வச்சுருப்பாங்க, ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கைட்லைனுக்கு கீழே இவங்க வந்ததுனால தான் இந்த மாரத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்பை என்ன பண்ணுறாங்க, யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ரைட், அடுத்தது பாருங்கள். ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா takes up conservation and maintenance work of protected monuments and sites, including provisions of amenities like drinking water, toilet blocks, pathways and landscape etc. throughout the country. இங்கே பாருங்கள், அதாவது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் போர்டு இருக்குல்ல, அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டூரிசம் ஸ்பாட்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பாங்க. கரெக்டாக? லைவ் வித் எக்ஸ்ப்ளோரர் வாங்கம்மா, குட் ஈவினிங். கரெக்டு தானே? ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சைட்ஸை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பாதுகாக்கிறாங்க. இதற்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அங்கே இருக்க எல்லா அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கும், ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆர்ச்சியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் என்ன பண்ணுறாங்கப்பா, இஷ்யூ பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ எப்படி சொல்லுவாங்கள்ல, லைக் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஐசியூன்னு ஒரு வார்டு இருக்குல்ல, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இது. Conservation and maintenance of monuments and archaeological sites is a continuous process and is taken up as per the need of monument availability of resources. However, funds are collected as per the need of monument. அதான் அதற்கான ஃபண்டு தேவை எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அலோகேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் தானே. சரி, இந்த ஃபண்ட் கலெக்ஷன்ஸில் மட்டும் மும்பை சர்க்கிளுக்கு மட்டும் கடைசி 3 வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2000, நான் என்ன சொல்லியிருக்கேன் அன்னைக்கு ஒரு செஷனில், ஒரு 1/2 hour செஷன் நடத்தினல, இருக்கிறதே ரொம்ப முக்கியம் ப்ரெசன்ட் இயர். அதாவது ப்ரெசன்ட் இயர்னால் இந்த வருஷத்துக்கு, போன வருஷத்துக்கான அலோகேஷன் 12.58 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸு, பட் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்.
புரிஞ்சுங்களா? இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 2024ல் டிவைடட் பை 2 டிவைடட் பை 2, இந்த 24 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 12ன்னு கிடைக்குமா? அதே மாதிரி 2025ன்னு வருதா, இதை இதை டிவைடட் பை 2 இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா 50. ஸோ நியர்பை மேலே 8ன்னு மாற்றிக்காங்க. கிளியரா? புரிஞ்சதுங்களா எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு? இங்கே பாருங்கள், 2024 25ல் இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்போ 12.50ன்னு கிடைக்கும். மேலே இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் வேல்யூ. சரிங்களா? இதில் பாருங்கள் 15 15, இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. இது ரெண்டும் கூட நமக்கு முக்கியம் கிடையாது, இது ரொம்ப 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 முக்கியம். கிளியராமா? புரிஞ்சுதா? இந்த ஷார்ட்கட் புரிஞ்சுதா? சரி, கவனிங்க. கரண்ட்லி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா, இங்கே எழுதுகிறேன் பாருங்கப்பா. நான் டேபிளர் காலம் போட்டுக்க சொன்னல அன்றைக்கி, இப்படி வச்சுக்கோங்க. 2 ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் மகாராஷ்டிரா. அடுத்தது 11 ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் மத்திய பிரதேஷ். ஓகேவா? மத்திய பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எழுதி வச்சுக்கிட்டு இன்க்ளூடட் இன் த டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்கே பாருங்கள், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரா ஸ்பெல்லிங் இங்கே பாருங்கள், மகாராஷ்டிரா ஸ்பெல்லிங் கவுண்ட் பாருங்கள், மத்திய பிரதேஷோடைய ஸ்பெல்லிங் கவுண்ட் பாருங்கள். எது அதிகம்? மத்திய பிரதேஷ் தானே அதிகம். அதனால் இதுக்கு 11, இதுக்கு 2. ரெண்டுலேயும் எம் ஸ்டார்ட் ஆகுதா? இங்கேயும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்னு வருதா? எம்முடைய ஆல்ஃபபெட் பொசிஷன் வேல்யூ 13ன்னு வருமா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 13. நான் சொல்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸ்பெல்லிங் கவுண்ட் பார்த்தீங்கன்னா குறைவு, அதனால் 2. ஸ்பெல்லிங் கவுண்ட் அதிகம், அதனால் 11. ரைட். அடுத்தது, ஹவெவர் நோ ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஜார்க்கண்ட் ஃபியூச்சர்ட் இன் த டென்டேட்டிவ் லிஸ்ட். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜார்க்கண்ட்லேருந்து எந்த ஒரு ஃபியூச்சர்ஸையும் அவங்க இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்க்ளூஷன் இந்த டென்டேட்டிவ் லிஸ்ட் இஸ் எ மேண்டேட்டரி ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொசீடிங் வித் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஹெரிட்டேஜ் நாமினேஷன். அதாவது என்னென்னா, இன்க்ளூட் பண்ணணும். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னு அவங்களே அறிவிப்பாங்கல்ல, அதுக்கு நம்ம நாமினேட் பண்ணணும். இப்போ ஒரு விருது வழங்குறாங்கன்னா நாமினேட் பண்ணால் தானே வழங்க முடியும். அப்படி நாமினேட் பண்ணதில் ஜார்க்கண்டில் ஈவன் நாமினேஷன்ஸுக்கு கூட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சதா? 2 நியூஸுமே புரிஞ்சதாப்பா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? ரெடியா? சரி, நியூஸ் நடத்த அப்போயே படித்து வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாமே பிஓ ப்ரிலிம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணதுனால நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு தோணாது. நான் அதனால தான் சொல்கிறேன், அப்பப்போ நடத்த அப்படியே படிச்சுக்கோங்க. சரி, பார்ப்போமா? CENJOWS. சரி, இவங்க என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா, டு லான்ச் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ட்ரைடன்ட் லெக்சர் சீரியஸ். இங்கே பாருங்கள், சம் லெக்சரர்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். எங்கே சார் அப்படின்னா நியூ டெல்லி. சரி, கவனிங்க. டு மார்க் இட்ஸ் ஃபவுண்டேஷன் டே. எதோடைய ஃபவுண்டேஷன் டே? த சென்டர் ஃபார் ஜாயிண்ட் வார்ஃபேர் ஸ்டடீஸ், அதுதான் CENJOWS, will inaugurate the first annual Trident Lecture Series, ATLS. இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். எங்கே சார் நடக்குது? டெல்லியில் நடக்குது. சாரி, டெல்லியில் நடக்குதுப்பா, நியூ டெல்லியில் நடக்குது. சார், எனக்கு ஒரு டவுட்டு. ரைட், சொல்லுங்கள். ஆங்கர்ட் ஆன் த தீம், இதுக்கு தீம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு லெக்சர் ஸ்டடீஸ் நடக்க போகுது இல்லை, அந்த லெக்சர் சீரியஸ் பேஸ்ட் ஆன் எதை பற்றி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்களா? சரிங்க, இப்போது நான் உங்களுக்கு ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். செமினார் இஸ் வாட் பர்பஸுக்குன்னு ஒன்று கேட்பாங்க. ஸோ செமினாரோடைய டைட்டில் என்ன
அதோடைய தீம் என்னன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதோடைய தீம் பாருங்கள், டாமினேட்டிங் த ஃப்யூச்சர் பேட்டில் ஸ்பேஸ். புரிஞ்சுதுங்களா? ஃப்யூச்சரில் வந்து நம்ம பேட்டில் ஸ்பேஸை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். ஸோ அதுக்கு தான் லெக்சர் சீரியஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம டெஃபென்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்ம வார் எக்யூப்மெண்ட்டுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனில் எவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்டில் இருக்கும், அதே மாதிரி டெக்னாலஜி அடாப்ஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? ரைட். See, Chief of Defence Staff General Anil Chauhan will deliver the inaugural lecture. அப்போ இந்த லெக்சரை ஃபஸ்ட் இன்னாகிரேட் பண்ணது யார் அப்படின்னா, டெஃபென்ஸ் ஸ்டாஃபுடைய சீஃபு ஜென்ரல் அனில் சாகன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட் இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு. செட்டிங் த டன் ஃபார் டெலிபரேஷன் ஆன் த எவால்விங் கேரக்டர் ஆஃப் வார்ஃபேர். நான் இப்போ சொன்னல, வார்ஃபேர், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் த இம்பேரிட்டிவ் ஃபார் சீம்லெஸ் ஜாயின்ட் ஃபோர்ஸ் இன்டகிரேஷன் இன் அண்ட் இன்க்ரீசிங்லி கண்டஸ்டட் ஸ்ட்ராட்டஜிக் என்விரான்மெண்ட். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட்டை நம்ம இப்படிலாம் பண்ணோம். இப்போ பிளான், வடிவில் ஒரு டைலாக் சொல்லுவது தெரியுங்களா, பிளான் பண்ணாமல் எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ அந்த பிளானிங் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட். அதை தான் இங்கே சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கிளியரா? அப்போ இந்த ஸ்லைட்லேருந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கவனிங்க, இந்த CENJOWS அப்படின்னா என்னங்கிறத படித்து வச்சுக்கணும். சென்டர் ஃபார் ஜாயிண்ட் வார்ஃபேர் ஸ்டடீஸ். சரிங்களா? சரி, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுடைய ஃபவுண்டேஷன் டே எப்போ, ஆகஸ்ட் 5. அதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்லாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ATL எஸ்னு வரும், நீங்கள் அட்லாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனுவல் ட்ரைடன்ட் லெக்சர் சீரியஸ்னு ஒன்று பண்ணிட்டு வராங்க. எங்கே சார் ஈவெண்ட் நடக்குது? டெல்லியில் நடக்குது. தலைப்பு என்ன, அதாவது தீம், இங்கே தலைப்புக்கு பதிலாக தீம்னு வச்சுக்கோங்க. டாமினேட்டிங் த ஃப்யூச்சர் பேட்டில்ஸ்கேப்பு. சரி, இந்த லெக்சர் சீரியஸில் முதல் லெக்சர் யார் கொடுக்குறாங்க, ஹெட்டு தானே கொடுப்பாங்க. ஸோ CODன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஃப் ஆஃப் டெஃபென்ஸ் ஸ்டாஃப், CDS, சாரி COD கிடையாது, CDS, சீஃப் ஆஃப் டெஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹன் தான் கொடுத்தாங்க. இது வரைக்கும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? சந்தியா எம் சார், எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்கம்மா, ஏதோ டவுட் கேட்டீங்க. ரைட், அடுத்தது பாருங்கள். இதில் மேஜராக ஒரு ஹைலைட் பண்ணுறாங்க. என்ன ஹைலைட், முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. த மேஜர் ஹைலைட் ஆஃப் த ஈவெண்ட் வில் பி த ரிலீஸ் ஆஃப் ஜென்ரல் பிபின் ராவத் பேப்பர். இவர் யாருன்னு தெரியுமா? இவர் யார், என்ன பண்ணுறாங்க இப்போ, இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? எக்ஸ் டெஃபென்ஸ் ஸ்டாஃப், அதாவது முப்படைகளுக்கும் தளபதி, இறந்துட்டாருங்க. இப்போ இறந்துட்டார் இல்லை, சரிங்களா? முப்படைகளுக்கும் இவர் தளபதி. சரிங்களா? அவர் பேரில் ஜென்ரல் பிபின் ராவத் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டெட். சி மேண்ட் அன்மேண்டு டீமிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எதற்காக, பேயிங் ட்ரிபியூட் டு த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் CDS whose vision continues to shape discourse on jointness, force modernization, integration. ஸோ இந்த விஷன்லாம் இவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். ஸோ அதற்காக அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஜெனரல் பிபின் ராவத் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மேண்ட் அன்மேண்டு டீமிங் அப்படிங்கிற தலைப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நீலகிரியில் ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்துட்டார். கிளியரா? த ப்ரோக்ராம் வில் ஆல்சோ ஃபியூச்சர் அட்ரஸ் பை சீனியர் மிலிட்ரி லீடர்ஸ். நிறைய டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதோட பாயிண்ட் முடிஞ்சது. கிளியரா? ரைட். PM Sri Narendra Modi's Pariksha Pe Charcha 2025 conferred the Guinness World Record for most registration in 1 month. ஒரே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, பரீக்ஷா பி சர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது ஏதாவது ஐடியா இருக்கா? பரீக்ஷா என்ன ஐடியா அப்படின்னா என்னது சார்? பி சார்ச்சா அப்படின்னா என்னது சார்?
எனி ஐடியா? அப்படின்னா என்ன ஐடியா என்னது சார் அப்படின்னா, ஸ்டூடெண்ட், டீச்சர், பேரண்ட் 3 பேரும் சேர்ந்த டிஸ்கஷன். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி. சரிங்களா? ஃப்யூச்சரில் அதாவது எக்ஸாம் வரப்போகுது, லைக் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநிலை எப்படி இருக்கும்? சரிங்களா? வீட்டில் வந்து பேரண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணணும், டீச்சர் எப்படி கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஓகேங்களா? சிஆர்ஐசி குட் ஈவினிங். இப்போ ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் மாதிரி அதை தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, வயர்லெஸ் பிரெயின் வணக்கம்ப்பா. சரி, ஃபாரினில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, ஃபாரினில் இருக்க இப்போ இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேர் ஃபாரினில் போய் படிக்கிறாங்கல்ல, அவங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? அவங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? எஸ், தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? இங்கிருந்து டைரெக்டாக இதன் மூலியமாக நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? குவரிஸுக்கு பிரைம் மினிஸ்டரும் சொல்யூஷன் கொடுப்பாங்க. கிளியரா? ரைட். ஸோ அந்த ஸ்கீமில் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ பிரைம் மினிஸ்டருடைய இனிஷியேட்டிவ், ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் இது, பரீக்ஷா பி சர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு, விச் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்கனைஸ்டு பை, யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். யாரு கூட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க? மை கவ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் கூட சேர்ந்து 2018. இது பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபார் த மோஸ்ட் பீப்புள் ரிஜிஸ்டர்ட் ஆன் எ சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இன் 1 month. சரி, எவ்வளோ சார்? 3.53 crore வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும், வேலிட். இப்போ டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன். டியூரிங் த எத்தனாவது எடிஷனில்? 8th எடிஷனில். எந்த பிளாட்ஃபார்மில்? மைகவ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில். சரிங்களா? ரைட். இங்கே பாருங்கள், 8th எடிஷனா? 8 5 3 5 + 3 8ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3.53, இந்த 3யை விட்டுருங்க, இந்த 5 3யை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th எடிஷன். சரி பார்ப்போமா? பரீக்ஷா பி சார்ச்சா இஸ் ஏ யூனிக் குளோபல் பிளாட்ஃபார்ம் கான்செப்டுவலைஸ்டு அண்ட் லெட் பை பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி, வேர் ஹி டைரக்ட்லி இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ். சரிங்களா? டைரக்ட்லி அவரே இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் கூட. The initiative transforms the examination session into a festival of positivity. இங்கே பாருங்க, இந்த இந்த விஷயத்தோடைய நோக்கம் பாருங்களேன். இங்கே பாருங்க, த எக்ஸாமினேஷன் செஷன் இன்டு ஏ ஃபெஸ்டிவல் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக அதை மாற்றணும் அப்படின்னு. இந்த இடத்துல தெரியல, இமேஜ் இருக்குன்னா இங்கே எழுதுறேன். பாசிட்டிவிட்டி, அடுத்தது ப்ரிப்ரேஷன் அண்டு பர்பஸ்ஃபுல் லேர்னிங். சரிங்களா? எதற்காக படிக்கிறோம்? இப்போ ஸ்கூல் படிக்கும் பொழுது மார்க் அடிப்படையில் மார்க்குக்கு பின்னாடி ஓடுவோமா? என்ன தீமுக்காக படிக்கிறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அந்த பர்பஸ் பார்த்து படிக்கணும். அண்ட் மேக்கிங் எக்ஸாம் ஏ டைம் ஃபார் என்கரேஜ்மெண்ட் ரேதர் தென் ஸ்ட்ரெஸ். அப்போ முழு நோக்கம் என்னென்னா என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாதுங்கிறதுக்காக தான் இதை. ஸோ எக்ஸாம் சீசனை ஃபியர் சீசனாக மாற்றாமல் அது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக மாற்றுறாங்க. அதுதான் இதற்கான நோக்கம். கிளியரா? சரி, அதே மாதிரி இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிறதுனால 2 லைவ் உள்ள. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிஐபி நியூஸஸ் இருக்கா? இது August 4 உடைய நியூஸா? நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா August 4 உடைய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ப்ரிலிம்ஸ் முடிகிற வரைக்கும் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் 2 லைவ் போய்க்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே நான் குவிஸ் கொண்டு வந்துடுறேன். சரிப்பா, பாருங்கள். The official Guinness World Record certificate was formally
presented at a ceremony held at நியூ டெல்லியில் நடந்தது. அதில் கொடுத்துருக்காங்க. த ஈவன் கிரேஸ்டு பை யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் இருந்திருக்காங்க. ஐடி மினிஸ்ட்ரி இருந்திருக்காங்க. ரயில்வே மினிஸ்ட்ரி ஐஸ்வினி வைஷ்ணவ் இருக்காங்க. ஸோ முக்கியமான தலைக்கட்டுகள் எல்லாருமே இருந்திருக்காங்க. முக்கியமான நபர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. த ரெக்கார்ட் வாஸ் வேலிடேட்டட் அண்ட் அனௌன்ஸ்டு பை ஸ்ரீ ரிஷிநாத் அஃபீஷியல் அட்ஜுடிகேஷன் ஆஃப் த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். சரிங்களா, அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா விருது வழங்கியிருக்காங்க. கிளியரா? ரைட். The central government has given more than இங்க பாருங்க 1.10 lakh crore for the development of West Bengal. ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லியிருக்காரு. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரோஹித், ஹாய் சார், ஐ எம் ஏ பிகினர், ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ். தம்பி, இதை நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ சரி, நான் சொல்கிறேன், செஷன் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி பாருங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.10 lakh crore ஃபண்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக? டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக. ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட்னு பார்க்கலாம். ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹான் செட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஃபுல்லி கமிட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், the welfare of villagers, poor and workers, bringing positive change in their lives. ஸோ அதற்காக கொடுத்துருக்காரு. He said that from 2014 to 15 till now, Ministry of Rural Development, Government of India alone has given more than 1.10 lakh crore to West Bengal through நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அது என்ன பண்ணாங்க? ஸோ என்னென்னு சொல்லி பாருங்களேன். கிளாரிஃபை, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா பிஎம்ஜிஎஸ்ஒய்க்கு 16,505 கோடி கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் ஸ்கீமுக்கு 25,798 கோடி கொடுத்துருக்காங்க. தீன் தயாள் உபாத்யாய் கிராமின் கௌஷல் யோஜனா 274 கோடி. அடுத்தது ஆர்எஸ்இடிஐ அண்டர் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதுக்கு மட்டும் 54,465 கோடி. இந்த ஸ்கீமுக்கு மட்டும் நிறையா போகுது. இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு நியூஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பிரதான் மந்திரி ஜன்தனை பற்றி பார்க்கும் பொழுது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷனுக்கு 3,851 கோடி. நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமுக்கு 8,359 கோடி ஹேவ் டைரக்ட்லி ரீச்டு த புவர் அண்ட் நீடி. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? He said this figures clearly shows that central government is leaving no stone unturned transform. அதாவது யாரையும் விடலை, நாங்கள் எல்லாருக்குமே பக்காவாக கொடுத்துருக்கோம். நல்ல வீடு, ரோடு, லிவ்லிஹுட், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். ஆனால் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஹேஸ் பேட்லி ஃபெயில்டு இன் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வெஸ்ட் பெங்காலை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? அதாவது இந்த இங்கே பாருங்களேன், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இதுக்கு மட்டும் எவ்வளோ பாருங்களேன் ஃபண்டு பாருங்கள். 54,465 கோடி ஃபண்டு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ மற்ற ஸ்கீமுக்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு, இதுக்கு மட்டும் அதிகம். என்ன காரணம்? கிறுக்கிறுன்னு வருதா? ஓகே, என்ன காரணம்? அலோகேட்டட் பட்ஜெட் வேல்யூ 18,900 கோடி. அதுதான்மா. இது எல்லாமே 2014 இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்கீம் இருக்குல்ல, மேபி டூப்ளிகேட்ஸ் நிறையா உள்ளார வந்துருந்துருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ யாராவது ஒரு நபர் இறந்துருக்காங்க, சரிங்களா, அவங்கள என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணி காசு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணதுனால தான் இந்த ஸ்கீமுக்கு மட்டும் இவ்வளோ தொகை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிட்வீன் 2019 and 22, சென்ட்ரல் ஐட்டம்ஸ் இன்வெஸ்டிகேட்டட் 19 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஃபவுண்ட் மேசிவ் இர்ரெகுலாரிட்டிஸ். நான் இப்போ சொன்னேன்ல, ஓகேவா? ரைட். திஸ் இன்க்ளூட் நோ ஆக்சுவல் ஒர்க் அட் த ஒர்க் பிளேஸ். இங்கே பாருங்கள், அந்த ஒர்க் பிளேஸில் வந்து ஆக்சுவல் ஒர்க் எதுவுமே இல்லை.
ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒர்க்ஸ் இன் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ். சரிங்களா, ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி ரூல்ஸை வயலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரியஸ் இஷ்யூஸ் லைக் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். As a result, Ministry of Rural Development had stopped releasing funds. இந்த மாதிரி வயலேட் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறது வெஸ்ட் பெங்காலுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த செக்ஷனுக்கு கீழே? செக்ஷன் 27 அடிப்படையில். இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். MGNREGA ஆக்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஆக்ட் மூலியமாக ஸ்டாப் பண்ணலான்னா செக்ஷன் 27 இந்த ஆக்ட் மூலியமாக. கிளியரா? அவ்வளோதான்ப்பா, இது முடிஞ்சது. புரிஞ்சதா? கிளியரா? சரி, அப்படியே செஷன் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்கப்பா. பிடிக்கலன்னா விட்டுருங்க. செஷன் லைக்லாம் பண்ண வேணாம். நீங்கள் பிடிச்சிருந்தா ஓகே. ரைட், அடுத்தது பாருங்கள். பிலிப்பைன்ஸுடைய சயின்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ரெனோட்டோ யூ சொலிடம் ஜேஆர் கால்ஸ் ஆன் இந்தியா சயின்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை வர சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? இன் எ பிட் டு டீப்பன் பைலேட்ரல் சயின்டிஃபிக் என்கேஜ்மெண்ட். ஸோ செக்ரட்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிலிப்பைன்ஸ், ஸோ அவரும் நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சயின்ஸ், சரிங்களா, அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி ஐ மீன் டெல்லியில் மீட் பண்ணியிருக்காங்க. த மீட்டிங் மார்க்டு எ ரினியூடு மொமெண்டம் இன் India Philippines Science and Technology Cooperation anchored by the recently signed Program of Cooperation for the period 2025 to 28. அதாவது பிலிப்பைன்ஸும் இந்தியாவும் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அது 2025 டு 28 வரைக்கும் ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். The high-level discussion focused on translating the broad-based cooperation outline in the POC in the tangible project with Dr. Philippines Litchi, correct. Suggesting, இங்கே பாருங்கள், geospatial technologies, blue economy. blue economyனா என்னன்னு சொல்லுங்கள். as immediate priority லிஸ்ட்டில் கொண்டு வரணும் இந்த ப்ராஜெக்டில். இங்கே பாருங்கள், ஸ்பேஷியல் டெக்னாலஜியும் ப்ளூ எக்கானமி. வாட் இஸ் மீன் பை ப்ளூ எக்கானமி? ஒயிட் எக்கானமி அப்படின்னா ஒயிட் ரெவல்யூஷன்னா என்ன, ப்ளூ ரெவல்யூஷன்னா என்ன? இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பீங்கல்ல. திஸ் தீம்ஸ் ஹீ செட். அப்போ இந்த தீம் அப்படின்னா எது? ஜியோஸ்பேஷியலோ ப்ளூ எக்கானமியும். ஹோல்டு ப்ராமிஸ் ஃபார் இம்பேக்ட்ஃபுல் கொலாபரேஷன் எஸ்பெஷலி இன் த கான்டெக்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இங்கே பாருங்கள், டிசாஸ்டர் மேரிடைம், கரெக்டு தான். மேரிடைம் ரிசோர்ஸஸ் அண்டு என்விரான்மெண்டல் மானிட்டரிங், இதுக்கெல்லாம் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அப்படின்னா இந்த ராக்கெட் லான்ச்சு இந்த இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது மேரிடைம், இந்த கப்பற்படை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதற்கு இம்பார்ட்டன்ஸ் லைக் ஓஷன் ரிசோர்ஸஸ். கரெக்டுமா? கரெக்ட். So he highlighted India's National Geospatial Policy 2022, which envision an ecosystem enabling widespread use of geospatial data across governance, academia, and business. India aims to establish high-resolution topographical survey and a highly accurate digital elevation model country by 2030 இதை கொண்டு வந்துடணும். அதாவது ஜியோஸ்பேஷியல் பாலிசி 2022 கொண்டு வந்துட்டாங்க. ஜியோஸ்பேஷியல் டேட்டாவை நம்ம பக்காவாக பிஸ்னஸுக்கு உபயோகப்படுத்தணும். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2030 முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மொயில் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மொயிலுடைய ஃபுல் ஃபார்ம் மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். சரி, இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம்.
மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் கரெக்ட்மா. ஹையஸ்ட் எவர் ஜூலை ப்ரொடக்ஷன் மட்டும் ஃபினான்ஷியல் இயர் 2026 இதோடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மேங்கனீஸ் ஓர் எதுக்காக யூஸ் ஆகுது? ஸ்டீல் இருக்குல்லங்க, ஸ்டீலை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பேட்டரிஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ இவங்களுடைய அச்சீவ் ப்ரொடக்ஷன் மேங்கனீஸ் ஓருடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.45 லேக் டன்ஸாக இருந்திருக்கு ஜூலை 2025. இது பார்த்தீங்கன்னா க்ரோத் 12%. சரிங்களா? கரஸ்பாண்டிங் இயர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 12% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஸ்பைட் ஹெவி ரெயின்ஃபால் மொயில் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஸ்ட்ராங் ஆப்ரேஷனல் மொமெண்டம் டியூரிங், அதாவது அதிக மழைப்பொழிவு இருந்ததுனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் மொமெண்டம் ஏப்ரல் டு ஜூலையில் அதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 6.47 லேக் டன் நடந்திருக்கு. அதே மாதிரி சேல்ஸ் பாருங்கள், 6.25 லட்சம் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துட்டு 5 லட்சம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரில்லிங் மட்டும் பாருங்கள், 43,215 மீட்டருக்கு ட்ரில்லிங் மட்டும் போட்டிருக்காங்க. இதுவும் 11.4% அதிகமாக இருக்குது அப்படின்னு அஜித்குமார் சக்சேனா சிஎம்டி சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் எல்லாத்தையும் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. கிளியரா? கிளியர்? சரிப்பா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா தெரியும், பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் த ரிப்பப்ளிக் ஆஃப் பிலிப்பைன்ஸுக்கும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கொண்டு வராங்க. சரி கவனிங்க. அட் த இன்விடேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டரோட இன்விடேஷனில் இவங்க இங்கே பிலிப்பைன்ஸுடைய பிரசிடென்ட் இங்கே வந்திருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஃபெர்டினாண்ட் ஆர் மார்க்கோஸ் ஜே.ஆர். அவர் விசிட் பண்ணியிருக்கார் இந்தியாவில் 4 to 8 ஆகஸ்ட் இங்கே தான் இருந்தார். ஸோ பிரசிடென்ட் மார்க்கோஸ், ஷார்ட் ஃபார்மில் மார்க்கோஸ்னு கொடுத்துருக்காங்க, வாஸ் அக்கம்பனிடு பை த ஃபர்ஸ்ட் லேடி. ஃபர்ஸ்ட் லேடின்னா என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் லேடி லூயிஸ் அரனிட்டா மார்க்கோஸ், அதாவது அவங்களுடைய மனைவி, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏ ஹை லெவல் அஃபீஷியல்ஸ், இன்னும் நிறையா நபர்கள், கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் பிலிப்பைன்ஸ் எல்லாமே ஹை லெவல் பிஸ்னஸ் மீட்டிங்காக பிரசிடென்ட் கூட அவங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிலிப்பைன்ஸ் கூட சேர்ந்து எல்லா துறைகள்லையுமே எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 24-25 எம்ஓயு இருக்குது. நான் அதை படித்து பார்த்தேன், எல்லா துறைகள்லையுமே இருக்குது. நியூமரிக்கல் டேட்டாலாம் பெருசாக இல்லை, அதனால தான் நான் இதை விட்டுட்டேன். சரியா? ரைட். அடுத்ததுப்பா, இன்னாகரல் இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது, இது ஒரு டெஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக். எங்கே சார் நடந்திருக்கு? நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக இந்தியா டீம் இருக்காங்களா, இந்த சைடு ஃபுல்லாக நியூசிலாண்டோடைய டீம் இருக்காங்க. ஓகேவா? சரி, என்ன சார் பேச போகிறாங்க? த இன்னாகரல் எடிஷன் ஆஃப் இந்தியா நியூசிலாந்து டெஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் வாஸ் ஹெல்ட் இன் நியூ டெல்லியில் நடந்தது. டு டிஸ்கஸ், எதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க? ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தானே இருக்கும், செக்யூரிட்டி பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஃபர்தர் போல்ஸ்டர்னா ஸ்ட்ராங் பைலேட்ரல் கோஆப்ரேஷனுக்காக ஒரு எம்ஓயு. எதற்காக? ஸ்ட்ராங் பைலேட்ரல் கோஆப்ரேஷனுக்காக தான். இந்தியா நியூசிலாந்து எங்கே நடந்தது? நியூ டெல்லியில் நடந்தது. த மீட்டிங் வாஸ் co-chaired பை ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெஃபென்ஸ் இந்தியா ஸ்ரீ அமிதாப் பிரசாத், ஹெட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பிரான்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் டெஃபென்ஸ். நியூசிலாந்து சார்பாக மிஸ் கத்லின் பியர்சி அவங்களும், இந்தியா சார்பாக அமிதாப் பிரசாத், 2 பேரும் சேர்ந்து இந்த மீட்டிங்கை co-chair பண்ணியிருக்காங்க. போத் நேஷன் எக்ஸ்பிரஸ்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட் த ஆன்கோயிங் டெஃபென்ஸ் கோஆப்ரேஷன் and identified means to enhance the existing area of collaboration, especially. ஸோ பழைய எம்ஓஎஸ்சியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணி அதை மறுபடியும் உள்ளார கொண்டு வராங்க. எஸ்பெஷலி எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னா ட்ரைனிங்கில், கேப்பபிலிட்டி பில்டிங்கில், டெஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில், மேரிடைம் செக்யூரிட்டியில், இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் கொண்டு வராங்க. த co-chair ஆல்சோ ஆர்டிகுலேட்டட்
ஸ்டெப் இன் த டைரக்ஷன் ஆஃப் எமர்ஜிங் ஏரியாஸ் கோஆப்ரேஷன் இஷ்யூஸ். ஸோ எல்லா துறைகளையும் கொண்டு வராங்க அவங்க தான். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. The Indian side compliment New Zealand for its successful command of CTF 150. அப்படின்னா என்ன சார்? Combined Task Force in which 5 Indian Navy personnel were also deputed as staff. Both sides also discussed way to build upon ongoing wide shipping information of exchange toward enhancement of information sharing. அதாவது என்ன அப்படின்னா, நியூசிலாந்தோடைய காம்ப்ளிமெண்ட்டில் சிடிஎஃப் கம்பைன்டு டாஸ்க் ஃபோர்ஸ் 150 அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம இந்தியாவை சார்ந்த நபர்களுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மிக பவர்ஃபுல்லான ஒரு மெஷினாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்தியா நியூசிலாந்து டெஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் வாஸ் கான்ஸ்டியூட்டட் அண்டர் த MOU. இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜிக் டயலாக்கு மட்டும் ஒரு MOU. ஸ்ட்ராட்டஜிக்னா எப்படி? தந்திரம், அதாவது எப்படி சொல்கிறது, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி போரில் வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் MOU மூலிமா 2 நாடுகளும் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியா அண்ட் நியூசிலாந்து என்கேஜ்மெண்ட் ஸ்பேன் எ வைடு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கோஆப்ரேஷன், பொலிட்டிக்கல், டெஃபென்ஸு, செக்யூரிட்டி கொலாபரேஷன், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் எஜுகேஷன். அடுத்தது, they reflect mutual trust, deep rooted people to people and mutual love for cricket. சரிங்களா? ஸோ கிரிக்கெட் சார்ந்த துறை இதெல்லாம் கேஷுவலான டாக் தான் பார். இதிலேருந்து கேஷுவல் டாக் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் கண்டென்ட்டு முடிஞ்சது. கிளியரா? சரியா? ரைட். யார் யாருக்கு FDFS எக்ஸாம் வர சாட்டர்டேவா சண்டேவா? FDFS எத்தனை பேர்த்துக்கு? ஐ மீன் 8 மணிக்கு நான் கேட்குறேன். 8 PM ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம் ஸ்கோர் வருதா? ப்ரிலிம்ஸோடைய ஸ்கோர் வருதா? சார் ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் எனக்கு குறைவாக வருது சார். வரியே பண்ணாதீங்க, எக்ஸாம் அங்கே ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் ஹை லெவல் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, ஈஸியாக இருக்கிற சம்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இஃப் பாசிபிள்னா இதான் ஃபஸ்ட்டு டைம் எழுத போகிற நபர்களாக இருந்தால், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்கன்னா நீங்கள் பிஓ டெஸ்ட் சீரியஸே அட்டன் பண்ணலாம். நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் எழுத போகிறேன்னா லைக் SBI கிளர்க்கு மாதிரி இருக்கிற கொஷினை கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திக்கு சண்டேவா? மதுரையிலேயேவா கார்த்தி? சரிப்பா. டெஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் கிளியர்ஸ் ப்ரப்போசல் ஒர்த் ₹67,000 crore டு என்ஹான்ஸ் ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டி அண்டு கேப்பபிலிட்டி ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். சாட்டர்டே. ஓகேங்க, எல்லாருமே நல்லா பண்ணுங்க. அதாவது டெஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில், சரிங்களா? டெஃபென்ஸில் வந்து சில ஒரு நிறுவனம் இருக்குது, அக்விசிஷன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்குது. இதெல்லாம் டெஃபென்ஸுக்கு தேவையோ அதெல்லாம் அவங்க பணம் கொடுத்து வாங்கிப்பாங்க. லைவ் வித் எக்ஸ்ப்ளோரருக்கு சண்டே. ஓகேங்க. 67,000 கோடிக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நிறைய ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டி இருக்க எக்யூப்மெண்ட்ஸை வாங்கியிருக்காங்க. சரி, கவனிங்க. த டெஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில், புகழ் உங்களுக்கு எப்போ புகழ்? அக்விசிஷன் கவுன்சில் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ரக்ஷா மந்திரி டெஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகஸ்ட் 5 அப்ரூவ்டு வேரியஸ் ப்ரப்போசல் அமௌண்டிங் ஆஃப் ஏ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 67,000 கோடி. அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி ஆல்ரெடி நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்ன? அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். accorded for the procurement of thermal imager based driver night setup of BMP. அதாவது என்னன்னா சண்டே 8 o'clock. ஓகேப்பா. அதாவது என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி, இது கண்டிப்பாக வாங்கியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வரும் பொழுது ஸோ அதற்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? For Indian Navy, acceptance of necessity for accorded for the procurement of compact autonomous surface. அதாவது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பராக் 1 இது ஒரு டெஃபென்ஸ் மிசைல் சிஸ்டமு, ஆல்மோஸ்ட் நீட் கரெக்டுமா. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் கிராஃப்ட் வாங்கியிருக்காங்க, சப்மரைன்ஸ் வாங்கியிருக்காங்க, ஃபார் சப்மரைன் மிஷன்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக மவுண்டைன் ரேடார்ஸு, அடுத்தது சக்ஷம் ஸ்பைடர் வெப்பன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த அப்கிரேடேஷன் ஆஃப் சக்ஷம் ஸ்பைடர் சிஸ்டமை அப்கிரேட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்காங்க. கண்ட்ரோல் சிஸ்டம், ஏர் கமாண்டுக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இதெல்லாமே பார்டர் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை வாங்கியிருக்காங்க 67,000 கோடி கொடுத்து. அடுத்தது பாருங்கள், அதில் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் மேல்
இதை வாங்கியிருக்காங்க. ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட் லைக் ட்ரோன் மாதிரி இதையும் வாங்கியிருக்காங்க. ஃபார் 3 சர்வீசஸ், முப்படைகளுக்கும் தேவையானதை வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே, கிளியரா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா C-17, C-130J ஃப்ளீட்ஸ், இந்த மாதிரி நிறைய S-400 லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசில்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வாங்கியிருக்காங்கப்பா. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட். அடுத்தது பார்க்கலாமா? கட்டி சக்தி விஸ்வவித்யாலயா அண்ட் SAP signed MOU to digitally skill professionals in India's logistics and transport sector. So it's like a capacity building மாதிரி தான். கெப்பாசிட்டி பில்டிங் மாதிரி தான். வாட் இஸ் மீன் பை எஸ்ஏபி? எஸ்ஏபின்னா என்னப்பா? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 551 கோடி ஆர்மி ஃபார் டிஃபென்ஸ் ப்ரப்போஸ். எஸ்ஏபின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி பாருங்க. Government of India vision for a digital India, skill India and the advancement of sustainable infrastructure technology. SAP Labs inauguration எங்கே அப்படின்னா தேவனஹள்ளி, பெங்களூர், கர்நாடகாவில் இனாகரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஸ்ஏபின்னா பாருங்கள், சிஸ்டம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட் இன் டேட்டா ப்ராசஸிங். இதை இன்னொரு விஷயம் இதைவும் சொல்லலாம், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட் இன் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு தொழிலை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி அதை டிஜிட்டலாக உபயோகப்படுத்துறது தான் அது. ஸோ அதற்காக தான் இங்கே கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த பீயிங் 11th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு 11 years ago. சரிங்களா? நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் 11 வருஷத்துக்கு முன்னாடி 11வது லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் நம்ம இருக்கோம், 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாற போகிறோம். எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி 11 வருஷத்தில் பார்க்கும் பொழுது 8 மடங்கு 8 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? வெரி சூன் வி வில் ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு மேட் இன் இந்தியா சிப்ஸ். சிப்ஸ்னால் செமிகண்டக்டர் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. சரிங்க, கூடிய சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட் இன் இந்தியா சிப்ஸை நம்ம உருவாக்க போகிறோம். புல்லட் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நம்ம அதிகப்படுத்திட்டோம். 0.100 கிலோமீட்டர் ஸ்பீடை 54 செகண்ட்ஸில் அடைஞ்சிட்றாங்க. வேறஸ் வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெளிநாடுகளெல்லாம் புல்லட் ட்ரெயின் இருக்குல்லப்பா, புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 0 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடை முதல் 54 செகண்ட்ஸில் அடைஞ்சிட்றாங்க. ஆனால் நம்ம வந்தே பாரத் வெறும் 52 செகண்ட்ஸில், இவங்கள விட நம்ம 2 செகண்ட் ஏர்லியராகவே அதை அடைஞ்சிட்றோம். இது எதை ஹைலைட் பண்ணுது? டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ரயில்வேல நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? யாராவது வந்தே பாரத்தில் போயிருக்கீங்களா? நல்லாயிருக்கும், ஸ்பீடாக போகும். நான் போனதில்லை. The Union Minister also added that we in India decided to democratize access to compute power and in a very interesting public-private partnership. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உள்ளார வரதுனால நிறையா விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுடே 34,000க்கும் மேற்பட்ட ஜிபியூஸ் விச் ஆர் அவைலபிள் டு எவரி ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சர்ஸ். காலேஜ் ஸ்டார்ட் அப்ஸ்லேயே நிறைய ஜிபியூஸ் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்ப்ரெட் அக்ராஸ் 41.07 ஏக்கர்ஸ் த நியூ இன்னோவேஷன் பார்க். இதில் தான் இந்த எஸ்ஏபியோடைய மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டியை கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக எங்கே லொக்கேட் பண்ண போகிறாங்கன்னா கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுடைய கேம்பஸில் தான் இந்த R&D ஹப்பை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒன்ஸ் ஆப்ரேஷனல் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் ஹவுஸ் 15,000 ப்ரொஃபஷனல்ஸ் இதிலேருந்து நம்ம உருவாக்கலாம். குளோபல் ஏஐயில் இந்தியா வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். இன் ப்ராடக்ட் இன்ஜினியரிங், கஸ்டம் சர்வீஸ் டெலிவரியில் நம்ம முதல் இடத்துல இருப்போம் அப்படிங்கிறாங்க. The facility will lead the development of JOL's agentic AI capability, reinforce India's growing role in AI innovationக்காக தான் இதை அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹைப்ரிட் கலெக்ஷன்ஸ் ஜோன்ஸு, ஏஐ லேப்ஸு, இன்குபேஷன் ஹப்ஸு, ஹேக்கத்தான் ஸ்பேசஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளார வரும்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்தது பாருங்கள், ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? ஒரு எம்ஓயு இதில் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன எம்ஓயு அப்படிங்கிறத பார்க்கலாம். த எம்ஓயு வித் கட்டி சக்தி விஸ்வ வித்யாலயா ஜிஎஸ்வி டியூரிங் எஸ்ஏபி லேப்ஸ் இந்தியா இன்னோவேஷன் பார்க். சரி, எதற்காக? த ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வில் கான்ட்ரிபியூட் மீனிங்ஃபுல்லி டு த கவர்மெண்ட் ஸ்கில் இந்தியா மிஷன். அதாவது கவர்மெண்ட் வந்து ஸ்கில் இந்தியா மூலிமா நிறைய நபர்களுடைய ஸ்கில்ஸை எலாபரேட் பண்ண என்ஹான்ஸ் பண்ணணுன்னு இருப்பாங்கள்ல, எந்த துறையில்? லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் துறையில் இவங்க ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் ஸ்கில்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் எனேபிள்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் ஸ்கில்ஸாக கொடுக்க போகிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங். யார் யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு. சரிங்களா? மிஷன் கர்மயோகி மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் அதே தான். இந்த இன்னோவேஷனில் வந்து ஸ்கில் கேப் எதுவும் வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏபி லேப் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளார கொண்டு வராங்க. அதை தான் இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூத் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளியரா? இத்துடன் முடிந்தது. டோட்டலாக எத்தனை நியூஸ் வருது? சரி, நாளைக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான், நல்ல நல்ல நியூஸஸ். சரி, இன்றைக்கி இப்போயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு ஒரு தடவை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், புரியும். சார் ரீசன்ட் பிபிடிஸ் எதுவுமே அச்சுச்சோ நான் சண்முகப்பிரியா இப்போ அப்லோட் பண்ணிடுறேம்மா. சாரிம்மா, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன், அதனால தான் லைவும் வர முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. நான் அப்லோட் பண்ணிடுறேன். கூலி கூலி இன்னும் பார்க்கலங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, கிளாஸஸாக இருந்தது. பார்த்துருவேன். இந்த வீக்கில் பார்த்துருவேன். தலைவர் படத்தை இதுதான் ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக பார்த்துருவேன். ரைட். சரி சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் தான் சிஏ வரும். சிஏ உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் ப்ரிலிம்ஸை கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள் சார், பட்டம் மாசாக இருக்குது. இல்லைங்க, பார்ப்பேங்க. நான் தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்துருவேன். நன்றி சண்முகப்பிரியா. சரி, ஓகே, லைவ் முடிச்சுக்கலாமா? நான் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம இப்போ நீங்களாம் போய் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட்டு லைக் ஒரு 3 டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கோங்க, 2 டெஸ்ட் ஆக்கிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வரதுனால. இல்லை எனக்கு 3 கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா தாராளமாக 3 கொண்டு போங்க. டோன்ட் வரிஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உண்மையாலுமே எக்ஸாம் அங்கே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கஷ்டமான டெஸ்ட் எடுத்து எழுதாதீங்க. ஈஸியாக மாடரேட்டாக இருக்கிற டெஸ்ட் எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி ஸ்கோர் மார்க் டெஸ்ட்டில் எழுதும் பொழுது ஸ்கோர் குறைவாக இருக்குதுன்னா வரியே பண்ணாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. ஏன்னா இப்போ உட்காந்து ஸ்கோர் குறைஞ்சிருச்சு, ஐயோ எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறதுக்குலாம் இப்போ டைம் கிடையாது. சரிங்களா? ஜாலியாக ரிலாக்ஸாக இருங்க. நன்றி நன்றி சண்முகப்பிரியா. ஓகேவா?